தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 17 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மத்திய அமைச்சராகின்றார். 17 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மத்திய அமைச்சர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ். இவர் 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் அமைச்சரவையில் பங்கு பெற்றார். 2009ஆம் ஆண்டு மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதற்கு பிறகு அவர் மக்களவை, மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றாலும் கூட மன்மோகன் சிங் மற்றும் நரேந்திர மோடி அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக பதவியேற்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் நீண்ட நாட்களாக பாஜக கூட்டணியில் இருக்கிறார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் கூட அதிமுக பாஜக கூட்டணியில் இடம்பெற்று 4 தொகுதியில் வெற்றி பெற்றார். தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா உறுப்பினராக உள்ளார். தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிரியாக இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சி தற்பொழுது தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளது. இதனால் வட மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கை ஓங்குகிறது. ஆக விடுதலை சிறுத்தை கட்சியை கட்டுப்படுத்த தனக்கு அமைச்சர் பதவி வேண்டும் என டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்துள்ளார். அதற்கு நரேந்திர மோடி சம்மதம் தெரிவித்துள்ளார். டாக்டர் அன்புமணி ராமதாஸுக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்க பாஜக சம்மதித்துள்ளது. இன்னும் ஒரு சில நாட்களில் இதற்கான அறிவிப்பு வெளியாகிறது. கடைசியாக 2009ஆம் ஆண்டு தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். 17 ஆண்டு காலமாக வனவாசம் உள்ளார். 17 ஆண்டுகள் கழித்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சராக உள்ளார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய அமைச்சர் ஆவதன் மூலமாக வட மாவட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அட்டகாசத்தை கட்டுப்படுத்தலாம் என டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நினைக்கின்றார். தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி தமிழக வெற்றிக்கழக அமைச்சரவையில் பங்கு பெற்றுள்ளது. அன்புமணி ராமதாஸோ மத்திய அமைச்சரவையில் பங்கு பெறுகிறார்.